இப்போ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் உண்டு. ஒண்ணு வந்து குரோத்ன்னு, இன்னொன்னு ஐடிசிடபிள்யூ. லார்ஜ் கேப்பா இருந்தாலும், ஸ்மால் கேப்பா இருந்தாலும் 2 ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ ரெகுலர்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போறது வந்து ரெகுலர். டைரக்ட்னா ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் மூலமா போனீங்கன்னா 3 இயர்ஸ்ல கண்டிப்பா பணம் வேணும்னா ஸ்டாக்ல போடாதீங்கன்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? ஈக்விட்டில போட்டீங்கன்னா லம்சமா போட்டு 2-3 இயர்ஸ்ல மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது 20,000 இல்ல 25,000 சம்பளம் வாங்குற ஒரு பையன் 3,000 சேவ் பண்ண நினைக்கிறான். சரி, என்ன மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்ட்டா? ஸோ பேசிக்கா நீங்க 15,000 ஸ்டார்ட் பண்ணாலும் 25,000 இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10% வந்து ரிஃப்ளெக்ட் வியூஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூல நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேஷன் துருதா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பெஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னது சார்? இப்போ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் உண்டு. ஒன்று வந்து குரோத்ன்னு, இன்னொன்று ஐடிசிடபிள்யூ. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராயல். இப்போ அது வந்து முதல்ல டிவிடெண்ட் இருந்தது, பேரை வந்து ஐடிசிடபிள்யூன்னு மாற்றிட்டாங்க. ஸோ எந்த ஸ்கீமாக இருந்தாலும், லார்ஜ் கேப்பாக இருந்தாலும், ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் 2 ஆப்ஷன்ஸும் இருக்கும். குரோத், ஐடிசிடபிள்யூ. இந்த டிவிடெண்ட் வந்து ஒரு அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட் வரும். அண்ட் அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்றது தான் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன். பட் அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. மார்க்கெட் பீக்கில் போகும்போது நிறைய கம்பெனிஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, அப்போது கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க. பட் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது, ப்ராஃபிட்ஸ் இல்லை அப்படின்னா கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, கம்மியாக இருக்கும். அப்போ அந்த டிவிடெண்ட் போர்ஷன் வந்து குறையும். 8-9%, 10% வரைக்கும் டிவிடெண்ட் பீக்கில் கொடுப்பாங்க. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா 7%, 6% வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது இல்லாமல் டிவிடெண்ட் ஈல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னே தனியாக கேட்டகரியே இருக்குது. டாட்டாவில் அப்புறமா ஐசிஐசியில் இருக்கான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு நிறைய கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் ஈல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னே கொடுப்பாங்க. அது என்னென்னா டிவிடெண்ட் கொடுக்குற மியூச்சுவல் ஸ்டாக்ஸில் மட்டுமே முதலீடு பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் கண்டிப்பாக டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஐடிசி மாதிரி, HUL மாதிரி, சில FMCG கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் மினிமம் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவிடெண்ட் ஈல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதனாலேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அகெயின் ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது எனக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வேணும், ஃப்யூச்சர் எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், 5 வருஷத்துக்கா, 3 வருஷத்துக்கா, 10 வருஷத்துக்கா, இது தெரிஞ்ச பிறகு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்து பண்ணுறது நல்லது. அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெகுலர் ஃபண்ட் அண்ட் டைரக்ட் ஃபண்ட்? இப்போ ரெகுலர்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகிறது வந்து ரெகுலர். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரெகுலர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SBIயோ ஐசிஐசிஐ போகிறீங்க, அங்கே மியூச்சுவல் ஃபண்ட் போட்டாலும் அவங்களுமே வந்து நீங்கள் கேட்காத வரைக்கும் ரெகுலர் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் பேங்க் மூலமாக பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ரெகுலர் தான். ஸோ இது வந்து ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பண்ணுறது. அண்ட் எனிதிங் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லைனா கற்றுக்கணும், இல்லைனா ஏதாவது நாமினி இஷ்யூ, KYC இஷ்யூஸ் எல்லாமே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ரெகுலர் மூலமாக போனீங்கன்னா 3 இயர்ஸ் கழிச்சு இன்னும் ஃபர்தர் ஆட் பண்ணணும், இல்லை பணம் விட்ரா பண்ணணும், இல்லை அந்த பணத்தை எடுக்கலாமா, இந்த மாதிரி அந்தந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் அண்ட் அதை எல்லாமே அந்த அட்வைசர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுவாங்க. டைரக்ட்னா ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் மூலமாக போனீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபீஸை பே பண்ணிவிட்டு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். அது இல்லாமல் நானே பண்ணுறேன், எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை அப்படின்னா நீங்களும் டைரக்ட் ஆப்ஷன்லாம் பண்ணலாம். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. Coinby Zerodha, க்ரோ மாதிரியான ஆப்ஸு, அப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் எது வந்து பியூர் டைரக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு, டைரக்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டைரக்ட் மோடில் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து SIPயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டிவைஸ்க்கு அப்புறம் நாமினி இருக்காங்களே சார், அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அதை அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா? அது மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்தார். அவருக்கு வந்து இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பா பணம் போட்டு லம்சம் ஒரு 50,000 போட்டு விட்டுட்டார். ஓகே. ஸோ இறந்து ஒரு 1 இயர் ஆச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ நான் டாடா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்னும் ஏதோ ஒரு கம்பெனி அந்த அட்ரஸ் கொடுத்து போய் பேசுங்கன்னு. ஸோ வித்தின் அ வீக் வந்து இவரோட பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். டெத் சர்டிஃபிகேட், லீகலர், அதே மாதிரி இவரோட பேனு, ஆதார் ஆஸ் வெல் அஸ் செக் லீஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போனோடனே அவங்க உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அப்பா பேரில் இருந்த ஃபோலியோவை அவங்க சன் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா அது சேஞ்ச் ப்ராசஸ், அந்த நேம் சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு. எடுத்த பிறகு நான் அப்புறம் இவர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் வித்ட்ராயலும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணலாம். சரி, இப்போ என்கிட்ட ஒரு 2 lakhs கேஷ் இருக்குது.
ஸோ நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும் அடுத்த 3 இயர்ஸ்ல. ஏன்னா நான் வந்து பிசினஸ்ல நான் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு லம்ப் சம் அமௌண்ட் தேவைப்படுதுல்ல. அதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம்? பெஸ்ட் ஸ்டாக்ஸ் டூ பி இன்வெஸ்டட் அப்படின்னா? 3 இயர்ஸ்க்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நம்ம வந்து வெளியில சொல்ல முடியாது. ஓகே. ஸோ ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு பேசக்கூடாது. ஆ. ஆனா அதே மாதிரி 3 இயர்ஸ்ல கண்டிப்பா பணம் வேணும்னா ஸ்டாக்ல போடாதீங்கன்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? இப்ப நான் 2 லேக்ஸ் நீங்க ரெகுலர் ஒரு ஃபிக்ஸடா ஒரு 10-12% வந்தாலே பெரிய ரிட்டர்ன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆனா மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரார்டினரியா ஒரு 20-30% மேல பார்த்துட்டு 6 மந்த்ஸ்ல பணம் கிடைக்குமா? 1 இயர்ல பணம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு 1 இயர்ல பிசினஸ்க்குன்னு வச்சிருக்க பணத்தை இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ்ன்னு எதிர்பார்க்காதீங்க. அதை பிசினஸ்லயே போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ம். அதே மாதிரி இல்ல இது சர்ப்ளஸ் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. அது வந்து 12% 11%லாம் தராங்க. அதில போடலாம். இல்ல ஷார்ட் டெர்ம் டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு சேஃபா கேபிட்டல் சேஃபு. ஈக்விட்டியில போட்டிங்கன்னா லம்சமா போட்டு 2-3 இயர்ஸ்ல மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நெகட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பியூர் ஈக்விட்டி 3 இயர்ஸ் டைம்லைன்ல போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஷார்ட் டெர்ம் டெட் ஃபண்ட்ஸ் வந்து போட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 7-8% வரதுக்கான வாய்ப்பு 3 இயர்ஸ்க்குள்ள. எப்போ வேணா வித்ட்ரா பண்ணலாம். நீங்க 3 இயர்ஸ் சொன்னாலும் திடீர்னு செகண்ட் இயர் பணம் வேணும். ஏன்னா நெறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல சார் எனக்கு 1 1/2 வருஷத்துல தேவைப்படலாம், 2 வருஷத்துக்கு தேவைப்படலாம். அப்போ ரிஸ்க்கே எடுக்க முடியாது. ஸோ நீங்க வந்து ரிஸ்க் இல்லாம டெட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது. இன்னும் என்சிடிஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம்லைனுக்கு நீங்க ஒரு 10% 9% வரைக்கும் கிடைக்கிற என்சிடிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் சேஃபர் ஆப்ஷன்ஸ். நீங்க திடீர்னு போய் கேட்குறீங்க அப்படின்னாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். புரியுது. பட் ஈக்விட்டின்னு போனீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. அண்ட் செக்ட்ரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சு நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு போறவங்க யாராவது ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை அட்வைசர் கிட்ட கேட்டு பண்ணுறது நல்லது. ஸோ அது வரைக்கும் இல்லை ஹைப்ரிட்ல வந்து கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேபி அரௌண்ட் 9% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃப்ரீயாக பண்ணுறது நல்லது 3 இயர்ஸ்க்குள்ள. ஏன்னா கேபிட்டல் முக்கியம், உங்கள் பிஸ்னஸ்க்கான பணம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணணும். இப்ப எனக்கு ஒரு 1 crore அச்சீவ் பண்ணணும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல என்ன பண்ணலாம்? 24 இயர்ஸ்னும் போது முதல் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அதுதான் Okay. ஃபஸ்ட்டு. நீங்கள் 1 crore நம்பர் வந்து எதுக்கு தேவை அப்படின்றது. ஓகே. நான் பிளைண்டாக எனக்கு ஒரு கார்பஸ் வேணும் அப்படின்னா அது வந்து 3 இயர்ஸில் முடியுமா 5 இயர்ஸில் முடியுமா, என்னோட சேவிங்ஸ் என்ன, என்னோட இன்கம் என்ன, சேவிங்ஸ் என்ன, மந்த்லி வீட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் என்ன, இவ்வளோ அனலைஸ் பண்ணாலே நமக்கே தெரிஞ்சிடும். அது அப்போ வந்து முடியாது அப்படின்றது நிறைய பேருக்கு ஹிட் ஆகிடும். இது வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து 1 crore ஐயோ என்னால் முடியாது, ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் டைட்டான எக்ஸ்பென்ஸ் இருக்கும். 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இல்லை 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அவங்களோட இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும், காருக்கான இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களோட வீட்டு செலவுகள் வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. இவ்வளோ இருக்கே அவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இன்கம் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஸோ கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் இருக்கும், பட் இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இஎம்ஐக்கு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க கரெக்டாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 1 crore ஃபினான்ஷியல் அசட்டாக என்னால் எம்எஃப்லேயோ பேங்க்லேயோ வச்சுக்க முடியுமா, ஏர்ன் பண்ண முடியுமானா ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். மேபி அவங்களுக்கு 1ன்றது 2 கோடியே வச்சுக்கலாம். பட் காமனாக நான் சொல்கிறது யாராக இருந்தாலும் ஒரு 25 வயசாக இருந்தாலும் 40 வயசாக இருந்தாலும் எனக்கு அடுத்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பசங்க முன்னாடி சொன்ன மாதிரி பசங்க எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் ஃபோக்கஸ். இந்தியாவில் ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணம் சேர்க்கறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஃபோக்கஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இது 3 டாப் 3. இதை தாண்டி பசங்க ஸ்கூல் ஃபீஸ், இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன். திடீர்னு அந்த மார்ச் ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலையை வச்சுட்டு இருப்பாங்க. ஆமா. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இயர்லி ஒரு வெக்கேஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இல்லை பக்கத்து ஊருக்கோ இல்லை சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு 20,000 30,000 ஆகுது. அங்கேருந்து பக்கத்தில் எங்கேயா போகிறோன்னா ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இந்த எக்ஸ்பென்சஸே பாதி நம்மளுக்கு கவர் ஆயிடும். ஆமாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்கனாலே இப்போ 1 crore வந்து இப்போவே வேணுமா, 3 வருஷம்னு சொன்னீங்க. இப்போ என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் 1 crore வேணும்னா இப்போத்துலேருந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1 crore வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து ஓகே என் இன்கம்க்கு நான் இதை பிளான் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் கோல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நம்ம வாழறது வந்து 1 கோடி சேர்க்கணுன்றதை தாண்டி எல்லாருக்கும் கரெக்டான எல்லா விஷயமும் அந்தந்த டைமில் நடந்துச்சுனாலே கடன் இல்லாமல் வாழ முடியும். கடன் இல்லாமல் வாழ்ந்து என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையும் நான் என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. என் பையன் வந்து டாக்டர் படிக்கணும்னா அதுக்கான பணம், இல்லை ஒரு இன்ஜினியரிங்கோ டிகிரி படிக்கணும் அதுக்கான பணம், நான் வந்து கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியாக வாழறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் கண்டிப்பாக ஆகும் ஒரு ஃபேமிலிக்கு. அப்போ அதுக்கான பணம், ஒரு காய்கறி பழம் எல்லாமே சேர்த்து சொன்னோன்னா எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் என்னால் செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணாலே நான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ 1 கோடின்ற கனவை விட்டுட்டு ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு
என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ண முடியுதா அப்படின்றது தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே சார். 20,000 இல்ல 25,000 சம்பளம் வாங்குற ஒரு பையன் 3,000 சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான். சரி, என்ன மாரி இதில இன்வெஸ்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? ஆர்டியா? இல்ல வேற என்ன எந்த போட்டா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 25,000ன்னும் போது எக்ஸ்பென்ஸ் ஒரு மொபைல் வாங்கிட்டாலே இஎம்ஐல ஃபுல் ஆயிடும். இல்ல ஒரு பைக் வாங்கிட்டு பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்கா நீங்க 15,000 ஸ்டார்ட் பண்ணாலும் 25,000 இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10% வந்து டைரக்டா ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. உங்க எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு. ஆப்ஸ் என்னன்னு தெரியும். காயின் பை ஜீரோ தான் நான் சொன்ன மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஆதார், உங்க பேனு, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு 500 ருபீஸ்க்கு ஆரம்பிச்சு 10%னா 3,000 கொஞ்சம் கொஞ்சமாக 3,000 வரைக்கும் பண்ணுங்க. உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஒரு 5,000 10,000 ஆகுதா, ஒரு 6 மாதத்துக்கான எக்ஸ்பென்ஸை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே கூட வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்குன்னு ஒரு தேவை வருது, ஒரு மெடிக்கலோ இல்லை ஏதோ ஒரு தேவை வருதுன்னா அங்கேருந்து பணம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ஒரு 2,000 3,000 சேவ் பண்ணது கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ்டாக நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே ஐடியில் இருந்தால் மட்டும்தான் பெரிய இன்கம் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்றும் படிக்கணும். கெரியரில் முன்னேறதுக்கு என்னன்னு பார்க்கணும். இதை ஃபோக்கஸ்டாக 27 வயசு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸாமோ இல்லை படிக்கிறதோ இல்லை ஒரு அப்கிரேடில் போய் உங்கள் டிகிரி அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது பண்ணிங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் உங்கள் இன்கம் வந்து நீங்கள் 1 lakh and above கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். பணம் நீங்கள் 1 crore இல்லை 50 lakhsன்னு பேசுகிற பெரிய நம்பர் பேசுறது கம்ஃபர்டபுளாக வாழணும்னு நினைக்கிறோம். பட் பணம் வர வர உங்கள் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். நான் வந்து சாதா டிஷர்ட் ஒரு ஷர்ட்டோ பேண்ட் வாங்குவேன். ஒன்ஸ் எங்கிட்ட பணம் இன்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னும் போது நான் 1000 ரூபாய் ஷர்ட் வாங்க மாட்டேன். கண்டிப்பாக போய் ஒரு வேனூசன்லையோ இல்லை ஆலன்சோலையோ பிராண்டட் 3,000 4,000 போவேன். ஏன்னா அது வேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவும் ஷர்ட் தான் அதுவும் ஷர்ட் தான், பட் பிராண்ட் வேல்யூ வெளியில் போகும்போது அந்த பிராண்ட் பார்க்கும்போது அது ஒரு பெர்செப்ஷன். ஸோ அது தேவையா அப்படின்னு பேசுறது வேற. பணம் இருந்தால் நான் வாங்குறேனே அப்படின்னு நம்ம மைண்ட் செட் இருக்கும். சேலரி வாங்கும் போது ஆலன்சோலி வாங்குங்க. அது வரைக்கும் 1000 ருபீஸ் ஷர்ட் வாங்குறதுல தப்பே கிடையாது. ஸோ அப்போது அந்த புரிதல் வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 to 5 இயர்ஸ் வந்து உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். லாஸ்ட் வீக் ஒரு கொஸ்டின் வந்துச்சு, 50,000 என்கிட்ட இருக்குது, நான் வந்து இந்த ஸ்டாக்ல பிரித்து போடுறேன், இதெல்லாம் கரெக்டானு கேட்குறான். ஒரு 23 வயசு பையன். 23 வயசில் வந்து ஸ்டாக் நாலேஜ் தப்பே கிடையாது, நான் தப்பு சொல்லலை. ஆனால் கெரியர் மூவ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக படிக்கிறீங்க, புக்ஸ் வாங்குறீங்க இல்லை கோர்ஸ் படிக்கிறீங்க, எங்கேயா போகிறீங்கன்னா அதுதான் ப்ரையாரிட்டி. ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அது மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறத விட நீங்கள் படித்து உங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.